நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளை விட ரொம்பவும் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம நினைக்கணும். கஷ்டம் வரும்போது நம்மளை விட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் நம்ம நினைக்கணும். கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எப்போவுமே வந்து நம்மை விட மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது நம்ம அவங்கள நினச்சி பார்த்தாக்கா நமது கஷ்டங்கிறது நமக்கு பெரிய நமக்கு கஷ்டத்துக்கு தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். எப்படி சந்தோஷம் வந்தால் அதை எப்படி யாரோட பொருத்தி பார்க்கணும். அது சந்தோஷம் வந்தால் கூட நம்முடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, மகிழ்ச்சியோட அருமை எப்போது நமக்கு தெரியும், அரிதானது மகிழ்ச்சி என்பது அரிதான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, மகிழ்ச்சியாக வாழ முடியாதவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி அதோட அளவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நிறைந்தது என்பதை நாம் பார்க்கணும். சும்மா மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அதை விட நம்மளை விட மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கள அவங்கள பார்த்துட்டு நம்ம அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லையே, அவங்களோட என்றைக்குமே ஒப்பிடக்கூடாது. நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்து நாம் ஒப்பிடவே கூடாது. நம்மை விட கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்கள பார்த்து நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, நம்மை விட ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்கள பார்த்து நம்முடைய கஷ்டம் வந்து அவங்களே எவ்வளோ தேவலாம், நாம் எவ்வளோ பரவாயில்ல. அவங்களுடைய துன்பத்திற்கும் நம்ம இந்த வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. அவர்கள் அனுபவிக்கிற துன்பத்திற்கு நாம் அனுபவிக்கிற துன்பம் என்பது ரொம்பவும் சின்னது தான். மிகப்பெரிய துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துன்பங்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் சந்தித்து வருகிற துன்பங்கள் என்பது ரொம்ப சாதாரணமானது என்பது நம்ம உணர முடியும். அதனால் எப்போவுமே நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை நினைக்கணும், அதிகமாக துன்பங்களை அனுபவிப்பவர்களை நினைக்கணும். அது மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து நாம் வந்து ஒப்பிட்டு நமது துன்பங்களின் அளவு சின்னது அப்படிங்கிறத உணரணும். அது மாதிரி நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நம்மை விட வந்து ஒரு இன்பம் குறைவாக இருக்கிறவர்களை பார்த்து நமது இன்பம் எந்த அளவுக்கு முக்கியமானது, நாம் இன்பமாக வாழ்கிறோம், பிறரை விட நாம் அதிக இன்பமாக வாழ்கிறோம் என்று நாம் வந்து ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நமக்கு இன்பம் வருகிறது, ஆனால் நம்மளை விட அதிகமாக இன்பமாக இருக்கிறவர்களை பார்த்துட்டு நம்ம இன்பம் ரொம்ப சாதாரணமானது, அதனால் அதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணுங்கிற அவசியம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நமக்குள்ள அந்த இன்பம் நமக்கு கிடைத்த அந்த இன்பம் அது எந்த அளவுக்கு அரிதானது, மதிப்பு மிகுந்தது அப்படிங்கிறத கூட இன்பமாக வாழ முடியாதவர்களை பார்த்து நமது இன்பத்தின் அளவு எந்த அளவுக்கு, இன்பம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற இன்பம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அரிதானது என புரிந்து கொள்ள வேண்டும்.